So good morning students. In 9th lessons applications of biotechnology அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா transgenic animals அப்படின்னா என்னது மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் அப்படிங்கறத பார்க்கறோம். சோ இத எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா transgenic animals வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா in early daysனா வந்து பார்த்தா தொடக்க காலத்துல ஓகேங்களா in early days selective breeding method were carried out to improve the genetic characteristics of livestockனா வந்து பாத்தீங்கன்னா கால்நடை விலங்குகள். சோ கால்நடை விலங்குகளை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் எப்படி முற்காலத்துல எப்படி தேர்ந்தெடுத்தாங்க ஹைபிரிட் பண்ணாங்க அப்படின்னா செலக்டிவ் பிரீடிங் அப்படின்னு என்ன அர்த்தம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்டிவ் பிரீடிங்னா அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சோ இதுதான் வந்து இது பண்ணாங்க. அது எதுல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா லைவ் ஸ்டாக் அண்ட் என்னது அதர் டொமஸ்டிக் அனிமல் வீட்டு விலங்குகள் கால்நடை விலங்குகளை அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? வித் த அட்வான்ஸ்மெண்ட் ஆர் மாடர்ன் பயோடெக்னாலஜி it is the possible to carry out manipulation at the genetic level to get desired traits in the animal. So modern biotechnology என்ன சொல்வீங்க? மாடர்ன் பயோடெக்னாலஜி நவீன உயிர் தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு உயிரில மாலிகுலார் லெவல்ல ஒரு மாடிஃபைடை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும். ஓகேங்களா? மேனிபுலேஷனா டு இன்க்ரீஸ் ஹியூமனுக்கு தேவையான ஒரு ஆல்டர் பண்ணோம். ஓகேங்களா? எதனால வந்து டெவலப்மெண்ட் மாடர்ன் பயோடெக்னாலஜில வந்து அட்வான்ஸ்மெண்ட். ஓகேங்களா? சோ ஜெனடிக் லெவல் டு கெட் டிசைர்டு அப்படின்னா விரும்பத்தகுந்த ட்ரெய்ட் அப்படின்னா பண்புகள் விரும்பத்தகுந்த பண்புகளை நம்ம பெறுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? The next bookல கொடுத்திருவாங்க பாரு transgenesis மரபணு மாற்றம் transgenesis அப்படினா அத கொடுத்திருக்காங்க பாருங்க. what do you mean transgenesis என்ன மரபணு மாற்றம் the process of introduction of என்ன கொடுக்கறாங்க DNA into the genome of the animal. so ஒரு DNA ஒரு desired DNA நமக்கு விரும்பத்தகுந்த ஒரு DNA-வை ஒரு அனிமல்ஸ் உடைய ஜீனோம்ல நம்ம என்ன செஞ்சோம் இன்ட்ரோ듀ce பண்றோம் டு கிரியேட் மெயின்டைன் ஸ்டேபிள் ஹெரிட்டபிள் கேரக்டர். ஸ்டேபிள்னா நிலையான ஸ்டேபிள்னா என்னது நிலையான ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னா அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த கொண்டு போறது. ஓகேங்களா? இப்ப நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஆடுல அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து சீக்கிரமாவே அது என்ன பண்ணணும் அப்படின்னா பெருசாகணும், நல்ல ஃபிளஷ் கண்டிஷன் இருக்கும், நல்ல வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் இதுல அது இருக்காது. ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய ஆட்டுல நம்ம வந்து என்ன சொல்றோம் மாடிஃபைட் பண்றோம். ஒரு நாட்டு ஆடுல ஒரு மாடிஃபைட் பண்றோம். அந்த மாடிஃபைட் பண்ணக்கூடிய அந்த ஆட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துலயே ஒரு அந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ வரா மாதிரி உள்ள ஜீன். அப்ப அந்த ஜீனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாமே 6 மாசத்துலயே 30 கிலோ வரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸா வந்துகிட்டே இருக்கும். அதான் ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ். இது எல்லாமே இப்படிதான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஜெனிசிஸ் மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே? the foreign DNA இருக்கு இல்லையா is introduced called transgene. அந்த ஃபாரின் ஜீன் இருக்குல்ல அல்ல ஃபாரின் DNA இருக்குல்ல அந்த ஜீன் ஆர் DNA எதுவா இருந்தாலும் அதுக்கு மாற்று மரபணுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த ஃபாரின் DNA இருக்கு மாற்று மரபணு அப்படிங்கறத மைண்ட்ல வைங்க. ஓகே? the next வந்து பாத்தீங்கன்னா the animal that are produced by DNA manipulation அந்த அனிமல்ஸை நம்ம DNA manipulation பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அந்த அனிமலுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல். டிரான்ஸ்ஜெனிக் அப்படின்னா மரபு மாற்றப்பட்ட உயிரின்னு அர்த்தம். இப்ப நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் நமக்கு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா மரபு மாற்றப்பட்ட மனிதன் சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஜெனிக் ஹியூமன் டிரான்ஸ்ஜென். ஓகேங்களா? சோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெனடிக்கலி இன்ஜினியர்டு ஆர் ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல். அப்ப ஒரு நேச்சுரலா ஒரு அனிமல்ஸ் இருக்கு, நம்மளோட டிசைர்டு கேரக்டர் ஜீன் அந்த அனிமல்ஸ்குள்ள புகுத்தி அது ஹெரிட்டபிளா கொண்டு வரோம். அதுல இருந்து நம்ம வந்து பார்த்தா நிறைய பெனிஃபிட்டை அனுபவிக்கிறோம். இதுக்கு பேர் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல நீங்க மைண்ட்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா டிரான்ஸ்ஜெனிசிஸ் அப்படின்னா மரபணு மாற்றம். அந்த மெத்தடுக்கு பேர் என்னது டிரான்ஸ்ஜெனிசிஸ். டிரான்ஸ்ஜீன்னா எந்த ஜீனை நம்ம மாத்துறோமோ அந்த ஜீனுக்கு பேர் என்னது டிரான்ஸ்ஜீன் மாற்று மரபணுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த மாற்று மரபணு மூலம் உருவாக்கப்பட்ட உயிருக்கு பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் ஆர் என்னது ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே? மரபு மாற்றப்பட்ட உயிரி.
ஓகே. ஸோ இப்படி நம்ம மாத்தணும் அப்படின்னா அஸ் எ சயின்டிஸ்ட், நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லெபோரட்டரியில ஒரு சயின்டிஸ்டா இருக்கீங்க. அது நீங்க இருக்கும்போது இங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? இப்ப மேகநாதன், கரண் இவங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு சயின்டிஸ்ட், நீங்க வந்து டிரான்ஜெனிக் அனிமலை ப்ரொடியூஸ் பண்றீங்க. ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டெப்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? அதுலதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரு என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிபிகேஷன் செப்பரேஷன் ஆஃப் டிசைர்ட் ஜீன். ஐடென்டிபிகேஷன் அடையாளம் காணுதல், செப்பரேஷனா பிரித்தெடுத்தல் எதை, விரும்பத்தகுந்த ஜீனை. ஏன்னா ஒரு ஆர்கானிசத்துல ஒரு ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா அது எந்த கேரக்டர்ஸா இருக்கணும், நமக்கு ஹியூமனுக்கு என்ன செய்யறது, ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடியதா இருக்கணும், ஒரு பெனிஃபிஷியல், அந்த பெனிஃபிட் தான். ஏன்னா ஹியூமன் வந்து எதுக்காக இதெல்லாம் உருவாக்குறான்னா அவனோட பெனிஃபிட்டுக்காக. மேபி அதுல இருந்து நல்ல புரோட்டீன் கிடைக்கலாம், மேபி அதுல இருந்து ஷார்ட் பீரியட்ல நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மசில்ஸ் அது கிடைக்கலாம் அந்த ஆட்ல இருந்து, ஓகேங்களா? ஏதோ ஒரு விதத்துல ஹியூமன் வந்து அதை ஆல்டர் பண்றான், நேச்சுரலா உள்ளது. அப்ப அந்த ஜீனை ஃபர்ஸ்ட் அவன் என்ன செய்யணும், நீங்க சயின்டிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஜீனை பிரித்து எடுக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன செய்யணும், செலக்ட் ஏ வெக்டார். இப்ப ஜீனை பிரிச்சாச்சு, இந்த இதுதான் ஜீனு, ஓகேங்களா? ஜீனை பிரிச்சாச்சு, அதுக்கப்புறம் வெக்டார். வெக்டார்னா கடத்தி, இந்த ஜீனை வந்து கேரி பண்ணிட்டு எங்க போகணும், அந்த ஆர்கானிசத்துக்குள்ள போகணும் இல்லையா, அதுக்கு தான் வெக்டார் தேவை. அதுக்கு வெக்டாரை நம்ம பொதுவா என்ன வெக்டார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வைரஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? வெக்டார், வைரஸ் அல்லது என்னது டைரக்ட் டிரான்ஸ்மிஷன், நேரடியாக அந்த ஜீனை வந்து பார்த்து அந்த ஆர்கானிசத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க செகண்ட் பாயிண்ட் என்ன செய்யணும், வெக்டாரை சூஸ் பண்ணணும், அல்லது டைரக்ட் டிரான்ஸ்மிஷன், டைரக்டா அந்த ஹோஸ்ட் அனிமல்ஸ்க்குள்ள அந்த டிஎன்ஏவை அனுப்பி விட்டுறலாம். ஓகே, செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து பாருங்க, கம்பைனிங் டிசைர்ட் ஜீன் வித் வெக்டார். இப்ப நீங்க வெக்டார் மூலமா தான் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அதுக்கான வெக்டாரை சூஸ் பண்ணணும், அதுக்கான வெக்டாரை சூஸ் பண்ணுங்க. அப்ப வெக்டார் டிஎன்ஏவும் இன்னொன்னு என்னது, இந்த கடத்தக்கூடிய டிஎன்ஏவும் என்ன செய்யணும் அப்படின்னா கம்பைன் ஆகுது. புரியுதுங்களா? என்ன செய்யுது, கம்பைன் ஆகுது. கம்பைன், தேர்ட் பாயிண்ட், கம்பைன் த வெக்டார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் desired gene with the vector. வெக்டார்னா அது வைரஸ் டிஎன்ஏவும் நமக்கு விரும்பத்தகுந்த டிஎன்ஏவும் ஒன்றும் பண்றோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்டு வெக்டார் இன்டு த செல், இதை நம்ம எங்க நேரம் அனுப்பி விடுறோம் அப்படின்னா தே ஆர் டிரான்ஸ்ஃபர் இன்டு த செல்லுக்குள்ள அனுப்பி விடுறோம். எதுக்குள்ள அனுப்பி விடுறோம், ஒரு அனிமல்ஸ் உடைய செல்லுக்குள்ள நம்ம அனுப்பி விடுறோம். ஓகே, செல்ஸ் ஆர் என்னது டிஷ்யூக்குள்ள அனுப்பி விடுறோம், அல்லது எம்பிரியோ கருக்குள்ள அனுப்பி விடுறோம், அல்லது மெச்சூர்டு இண்டிவிஜுவல் ஒரு முதிர்ந்த உயிருக்குள்ள அதை நம்ம அனுப்பி விடுறோம். ஸோ உள்ள போய் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தோம் என்னது டிரான்ஸ்ஃபர்டு ஜீன். திஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஜீன் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன ஜீனோ அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபாரின் ஜீன் இன் டிரான்ஜெனிக் டிஷ்யூ ஆர் அனிமல். அதை நம்ம வந்து என்ன செய்யறோம், டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காட்டுறோம். என்னது, அந்த ஃபாரின் டிஎன்ஏ அந்த ஹோஸ்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன வகையான எக்ஸ்பிரஷன் ஜீனோட என்னென்ன வகையான வெளிப்பாடை கொடுக்குது, அது ஹியூமனுக்கு பெனிஃபிஷியலா இருக்கா இல்ல ஹியூமனுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். நீ பாட்டு இது சூப்பர் ஜீனு இந்த ஆட்டுக்குள்ள பரவிட்டு இந்த கொரோனா பரவிட்டு இருக்க மாதிரி பரவிடக்கூடாது, ஓகேங்களா? அதை யூ ஷுட் டெமான்ஸ்ட்ரேட். ஓகே, தென் டிரான்ஜெனிக் அனிமல் சச் எஸ் என்னன்னு பாருங்க, மைஸ், சுண்டெலி, ராட், எலி, ராபிட், முயல், பிக், பன்றி, கவு, மாடு, கோட், வெள்ளாடு, ஷீப், செம்மறியாடு அண்ட் ஃபிஷ் ஹேவ் பீன் ப்ரொடியூஸ்டு. இந்த மெத்தட்ல நிறைய பாத்துங்க. ஏன்னா ஹியூமனுக்கு இதெல்லாமே வந்து பார்த்தா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மீட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். அதனால ஹியூமன் இதெல்லாம் ஆல்டர் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. யூசஸ் ஆஃப் டிரான்ஜெனிசிஸ் அதுல ஒண்ணு கொடுத்துருப்பான். யூசஸ் ஆஃப் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிரான்ஜெனிசிஸ். ஓகேங்களா? என்னென்ன யூசஸ் ஆஃப் டிரான்ஜெனிசிஸ், ஸோ இதோடைய என்னென்ன யூசஸ் அப்படின்னு கொடுக்குறாங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, transgenesis is the powerful tool study gene expression. பவர்ஃபுல் டூல் அப்படின்னா என்ன அப்படின்னா
நன்கு ஒரு கருவியாக செயல்படுகிறது. எதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள அப்படின்னா ஜீன்களின் வெளிப்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள, எந்த ஜீனு எந்த கேரக்டர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த என்னது டிரான்ஜெனிசிஸ் மரபணு மாற்றம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, அப்புறம் இந்த மரபணு மாற்றம் இருக்கு இல்லையா, டிரான்ஜெனிசிஸ் helps in the improvement of genetic characters in animal. இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்னா தெரியும், ஒரு முன்னேற்றம். எதுல முன்னேற்றம் படுத்துறோம் அப்படின்னா இன் ஜெனடிக் கேரக்டர்ஸ். ஜெனடிக் கேரக்டர்ஸ் ஆனது மரபியல் பண்புகளை மேம்படுத்துவதற்கு இது உதவி செய்யுது. எது? இந்த டிரான்ஜெனிசிஸ். புரியுதுங்களா? இந்த இந்த ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, தென் டிரான்ஜெனிக் மாடல் assist for many human diseases. டிரான்ஜெனிக் மாடல் எசிஸ்ட். டிரான்ஜெனிக் மாடல்ஸ் என்ன அர்த்தம்? மரபணு மாற்றப்பட்ட அந்த ஒரு உயிரி, ஒரு மாதிரி, அதுக்கு என்ன இருக்குன்னா ஃபார் என்னது மெனி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டிசீசஸ். ஓகேங்களா, எசிஸ்ட் ஃபார் மெனி ஹியூமன் டிசீசஸ் சச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கேன்சர், அல்சீமர்ஸ், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் சிக்கிள் செல் அனிமியா. இந்த டிசீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது சாப்பிட்டா கியூர் ஆயிடும் அப்படின்னா டிரான்ஜெனிக் மாடல் சாப்பிட்டா கியூர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்? டிரான்ஜெனிக் மாடல் என்னது? தே ஹேவ் எசிஸ்ட்னா ஹேவ்னு அர்த்தம். ஃபார் மெனி ஹியூமன் டிசீஸ். கேன்சருக்கான மருந்து அதுல இருந்து எடுத்துக்கலாம். அல்சீமர் அப்படின்னா அல்சீமர்னு சொல்லுவீங்க வந்து பாத்தீங்கன்னா அல்சீமர் இஸ் அல்சீமர் டிசீஸ் அப்படின்னா திஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் சிண்ட்ரோம். இட்ஸ் லைக் டு ரிலேட்டட் டு த பிரெயின் ஃபீவர், மெனிஞ்சிட்டிஸ் மாதிரி உள்ளது. பிரெயின் அதாவது மெமரி லாஸ் ஆகக்கூடியது இந்த அல்சீமர் டிசீஸ். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். சிஸ்டிக்னா வந்து பாத்தீங்கன்னா நீர்ம கட்டிகள்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி. ஓகேங்களா, இதுக்கு சிக்கிள் செல் அனிமியா. நார்மலா ஆர்பிசி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இந்த சிக்கிள் செல் அனிமியா வந்து பார்த்தா சிக்கிள்னாலே அந்த லாட்டின் லாங்குவேஜ்ல என்ன பேர் அப்படின்னா அருவாள் வடிவில் ஆர்பிசி மாறிடும். ஸோ இந்த இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? இந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் சாப்பிட்டோம்னா இந்த டிசீஸ் தான் வராதுங்கிறாங்க. நெக்ஸ்ட், டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஹியூமனுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா ஹியூமன்ல நிறைய டிசீசஸ் என்னது இந்த சிம்டம் வர்றதுக்கான மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன். அப்ப நம்ம இதே மாதிரி அனிமல்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மீட் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் டிசீஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிரான்ஜெனிக் மைஸ் யூஸ்டு ஃபார் டெஸ்டிங் சேஃப்டி வேக்சின். நோட் பண்ணிக்க, தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா டிரான்ஜெனிக் மைஸ் மரபு மாற்றப்பட்ட இந்த சுண்டலி இருக்கு இல்லையா, அதுல நம்ம புதுசா கண்டுபிடிச்ச மருந்துகளை செலுத்தி என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியுது இல்லையா? இப்ப எடுத்தோன்னே ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த வேக்சினை ஸ்ட்ரைட்டா ஹியூமன்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. மேபி அது வந்து பாத்தீங்கன்னா பாய்சன் ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்ல சைடு எஃபெக்ட் அதிகமா இருக்குன்னா அந்த ஹியூமன் இறந்து போயிடுவான். அதனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுல டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்ஜெனிக் அனிமல்ஸ். ஓகேங்களா, இந்த மைஸ், இந்த ராட், ஓகேங்களா, இந்த ரேபிட், இதே மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹியூமனுக்கு வருவாங்க. டெஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஹியூமனுக்கு வர முடியாது. அப்ப அந்த வேக்சின் அந்த மருந்து தயாரிச்சு அது எந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கு இந்த டிரான்ஜெனிக் மைஸ் மரபு மாற்றப்பட்ட இந்த மைஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டெஸ்டிங் டாக்ஸிசிட்டி இன் அனிமல். டெஸ்டிங் டாக்ஸிசிட்டி அதாவது அந்த மருந்து எந்த அளவு நச்சுத்தன்மை உடையது அப்படிங்கறத ஹியூமன்ல டைரக்டா டெஸ்ட் பண்ணாம நம்ம வந்து இதே மாதிரி அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ப்ளூ கிராஸ்லாம் இதுல வந்து தலையிட முடியாது. ஏன்னா நிறைய ஹியூமனை வந்து டிசீஸ் வந்துட்டு இருக்கு. அந்த டிசீஸ்ல இருந்து பாதுகாக்கிறது நம்ம என்ன செய்யறோம்? வேக்சின் வைக்கிறோம். இதெல்லாம் லெபோரட்டரியில நடக்கிற ஒரு ஒர்க். ஓகேங்களா, அப்ப அந்த அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதோடைய ஆர்கன்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. ஏதாவது டாக்ஸிக் அதோட பாடியில ப்ரொடியூஸ் ஆயிருக்கா, இல்ல அப்படின்னா மறுபடியும் அடுத்த லெவல் டெஸ்ட்டுக்கு போவாங்க. அதுக்கு கடைசியா தான் ஒரு தேர்டு ஒரு ஃபோர்த் டெஸ்ட்ல தான் வந்து பார்த்தா எங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூமனுடைய அந்த அனிமல்ஸ் அந்த பாடியில பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட்டா பண்ண மாட்டாங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். அப்ப இந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் டாக்ஸிசிட்டி அந்த நச்சுத்தன்மையை எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு டிரான்ஜெனிக் அனிமல் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், டிரான்ஜெனிசிஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்ப்ரூவிங் குவாலிட்டி. இன்னொன்னு என்னது? குவாண்டிட்டி ஆஃப் என்னது? மில்க். நல்ல தரமான குவாண்டிட்டி, நல்ல தரம் குவாண்டிட்டி, குவாலிட்டினா தரம், குவாண்டிட்டினா அதிக அளவு. ஓகேங்களா, நல்ல தரமா அதிக அளவு பால்களை கொடுக்கக்கூடிய, அதிக அளவு மீட் கறியை கொடுக்கக்கூடிய, அதிக அளவு எக்கு முட்டையை கொடுக்கக்கூடிய அந்த ஊல் ப்ரொடக்ஷன். ஊல் ப்ரொடக்ஷன் என்ன? இந்த செம்மறி ஆட்டு மேல முடி இருக்கு இல்லையா, அந்த அது ப்ரொடக்ஷன் இன் அடிஷன் டு டெஸ்டிங்
ட்ரக் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, இது எல்லாமே என்னது, மருந்துக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லாமே இதுல வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சொல்லி கொடுக்குறாங்க. எதுல, இந்த டிரான்ஜெனிசிஸ் மூலமா. ஸோ இதோட யூசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு 5 மார்க் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வர மாட்டேங்குது. பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அண்ட் அதர் யூசஸ் ஆர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அண்ட் அதர் யூசஸ், உயிரிய விளைபொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள். உயிரிய விளைபொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள், இதுதான் கொடுத்திருக்காங்க. என்ன உயிரிய விளைபொருட்கள், உயிரிய விளைபொருட்கள்னா என்ன, ஓகேங்களா, அதை பத்தி நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஓகே, a biological product is a substances. பயாலஜிக்கல் உயிரியல் பொருள்கள், அதான் பயாலஜிக்கல் ப்ராடக்ட். ஓகேங்களா, இல்ல ஒரு லிவிங் ஆர்கானிசம் அதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட். நீங்க கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஓவரா திங்க் பண்ண வேணாம். பயாலஜிக்கல் ப்ராடக்ட் இருக்குன்னா நம்ம ஒரு பயாலஜி, நம்ம ஒரு லிவிங் ஆர்கானிசம். ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஒரு மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த மெட்டீரியலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட். அது ஒரு பொருள், சப்ஸ்டன்ஸ்னா பொருள். அது எங்க நம்ம பெறுறோம், derived from. அது எங்க நம்ம பெறுறோம் அப்படின்னா derived from living organism, உயிருள்ள பொருள்களில் இருந்து அதை நம்ம பெறுறோம் அப்படிங்கிறாங்க. used for prevention or treatment of disease. அந்த பொருள் தான் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் வராமலையும் நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து சரி செய்வதற்கும் பயன்படுது. do you understand or not? biological product is a substance, அது ஒரு பொருள். அதை நம்ம எங்க இருந்து பெறுறோம், அது ஒரு லிவிங் ஆர்கானிசம், உயிருள்ள ஒரு ஆர்கானிசம், உயிருள்ள ஒரு பொருளில் இருந்து நம்ம பெறுறோம். ஓகேங்களா, அது எதுக்கு யூஸ் ஆகுது, தே பிரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ், நோய் வராம தடுக்குது, இல்ல நோய் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுகிறது. இதுதான் பயாலஜிக்கல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இன்க்ளூட் ஆன்டி டாக்சின். டாக்சின்னா விஷம், ஆன்டினா எகெயின்ஸ்ட். ஓகேங்களா, அப்ப நச்சுக்கு எதிராக செயல்படக்கூடியது. சரிங்க, அந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பாடியில ஏதாவது ஒரு விஷம் இருக்கு அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் சாப்பிட்டோம்னா அந்த விஷத்தை முறிச்சிடும், அதான் ஆன்டிடாக்சின். இன்னொன்னு பாக்டீரியல் அண்ட் என்னது வைரல் வேக்சின். பாக்டீரியல் டிசீஸ் வராம, வைரல் டிசீஸ் வராம வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. வேக்சினா ஒரு தடுப்பாற்றல். அப்புறம் பிளட் ப்ராடக்ட், ரத்தம் சம்பந்தமான என்னது பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அண்ட் ஹார்மோன் எக்ஸ்ட்ராக்ட். ஹார்மோன் எக்ஸ்ட்ராக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ல இருந்து வரக்கூடிய வழிபொருட்கள். அது எல்லாமே எதன் மூலமா நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னா இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் மூலமா நம்ம பெற்றுக்கலாம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிடும். தேர்ட் வந்து பாருங்க, மெனி டைப் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்ரூவ்டு ஃபார் யூஸ். நிறைய வகையான உயிரியல் பொருட்கள் என்னது அப்ரூவ்டு அப்படின்னா என்னது அனுமதிக்கப்பட்டிருக்கு நம்ம பயன்படுவதற்கு. ஓகேங்களா, எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா தெராபெட்டிக் புரோட்டீன், சிகிச்சை புரதங்கள். ஏன்னா சிகிச்சை புரதங்கள்னா சில பேருக்கு புரத நோய்க்கு இருக்கும், குவாஷியாக்கர், மராஸ்மஸ். மேக்ஸிமம் தான் சொல்றேனே, மேக்ஸிமம் நம்ம பாடியில டிசீஸ் வரதுக்கான ப்ரோட்டீன் தான். ஏன்னா ப்ரோட்டீன் நம்ம பாடியில மசில் பில்டிங். ஓகேங்களா, அதே மாதிரி ஹார்மோனல் ஒர்க்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில ஆர்கனுடைய ஷேப், இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது மேக்ஸிமம் வந்து ப்ரோட்டீன் தான். கார்போஹைட்ரேட்ங்கிறது இட்ஸ் ஒன்லி ஈல்டிங் ஃபார் த எனர்ஜி, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேட் இருக்கு, ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல டெபாசிட் ஆயிருக்கு. பட் ப்ரோட்டீனோட ரோல் வந்து பார்த்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது தெராபெட்டிக் புரோட்டீனை உற்பத்தி செய்யுது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோனோகுளோனல் ஆன்டிபாடிஸ். மோனோனா உங்களுக்கு தெரியும் சிங்கிள், குளோனல்னா அது அதிகப்படுத்துறோம். சிங்கிள் டைப் ஆஃப் ஆன்டிபாடி மைண்ட்ல வச்சுங்க. ஒரே வகையான என்னது நோய் எதிர்ப்பொருளை உற்பத்தி செய்வதற்கு. இப்ப நமக்கு ஒரு வைரல் டிசீஸ் வருதுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு டிசீஸ், எக்ஸாம்பிள் இப்ப கொரோனான்னு வச்சுங்களேன், அது ஒரு வைரல் டிசீஸ். அந்த கொரோனாவை மட்டும் அடிக்கக்கூடிய என்னது அந்த ஆன்டிபாடிஸ்க்கு பேர் தான் மோனோகுளோனல் ஆன்டிபாடிஸ். அது வேற எதுவுமே செயல்படாது. they are not involved in the other kind of என்னது diseases, but they kill the specific. ஓகேங்களா, அந்த ஒரே வகையான ஆன்டிஜன் மட்டும் தான் கில் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் மோனோகுளோனல் ஆன்டிபாடிஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேக்சின். வேக்சின் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா தடுப்பு மருந்து. இதெல்லாம் நம்ம இதுல இருந்து நம்ம பயாலஜிக்கல் ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஹார்மோன்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு கமர்ஷியலி. என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஹார்மோன்ஸ் உற்பத்தி செய்யறோம், ஆன்டிபாடிஸ் உற்பத்தி செய்யறோம். எதுக்காக, கமர்ஷியலி வியாபார நோக்கத்திற்காக நம்ம உற்பத்தி செய்யறோம். பிரைமர்லி ஃபார் த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி.
ஓகேங்களா. மருத்துவ தொழிற்சாலைகளில் இது முக்கியமா தயாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா இது ஒரு ஜீன் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதே மாதிரியான ப்ராடக்ட் நம்ம வந்து உள்ளார எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸை நார்மலைஸ் பண்ணலாம் டெம்பரரியா. பட் பர்மனண்டா பண்ணா நம்ம ஜீன் தெரப்பி தான் எடுத்தாகணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரீகாம்பினன்ட் ஹார்மோன். என்னென்ன ஹார்மோன்லாம் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா இன்சுலின். உங்களுக்கு தெரியும் இன்சுலினோட வேலை என்னது, பாடியில குளுக்கோஸ் லெவலை ரெகுலேட் பண்றது. அப்ப இந்த நம்ம வந்து பாடியில சிந்தசிஸ் ஆகும். ஓகேங்களா. பீட்டா செல்ஸ் பேங்க்ரியாஸ்ல உள்ள ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் கிரான்ஸ்ல உள்ள பீட்டா செல்ஸ் தான் வந்து பார்த்தா இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. அது டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்சுலின் இப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதான் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. வேர்ல்ட்ல வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 100க்கு ஒரு 20 to 25% ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன எதனால சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னா இன்சுலின் டிஃபிஷியன்சி டிசீஸ், டயாபெட்டிஸ் மெலிட்டஸால சஃபர் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹியூமன் growth ஹார்மோன், மனித வளர்ச்சி ஹார்மோன். சில பேர் வளர்ச்சியே இல்ல, அவங்களுக்கு வளர்ச்சி வேணும்னா இந்த ஹார்மோன்ஸ் அவங்க ஆர்டிபிஷியலாவே எடுத்துக்கலாம். ரீகாம்பினன்ட் வேக்சின், மரபு மாற்றப்பட்ட தடுப்பு மருந்துகள். அதுக்கப்புறம் ரீகாம்பினன்ட் புரோட்டீன், மரபு மாற்றப்பட்ட புரதங்கள். லைக் என்னது, ஆல்பா லாக்ட் அல்புமின். 1 மார்க் நோட் பண்ணீங்க. லாக்டா ஆல்பா லாக்ட் அல்புமின் ஆர் அவைலபிள் டுடே. நம்மளோட மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புஷ்டியா வேணும் அப்படின்னா இதே மாதிரியான நேச்சுரல் புரோட்டீனை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அண்ட் தேர் யூசர்ஸ். இதுல கண்டினியூஷன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குளோனிங். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குளோனிங். ஸோ இதுல வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது அனிமல் குளோனிங் தான் வருது. ஸோ அனிமல் குளோனிங் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அது வரப்படி வரட்டும். அந்த இது நம்ம பார்த்தோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அண்ட் யூசர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சில அனிமல் பயோ ரியாக்டர் இருக்குல்ல, ப்ரொடியூஸ் டிசைரபிள் புரோட்டீன். நமக்கு தேவையான புரோட்டீனை உற்பத்தி செய்யலாம். அப்புறம் ஆன்டிபாடி சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. டிசீஸ்க்கு எகென்ஸ்ட் ஆன்டிபாடிஸை உற்பத்தி செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனிமல்ஸ் தான் வந்து பார்த்தா என்னது, இட் இஸ் ஒன் ஆஃப் த பயோ ரியாக்டரா இருக்குங்கிறாங்க. ஏன்னா ஒரு என்னது பயோ ரியாக்டர்னா தெரியும், ஃபெர்மெண்டர் மாதிரி. அந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் நமக்கு தேவையான மெடிசனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. அதனால அது வந்து பயோ ரியாக்டரா இருக்குங்கிறாங்க. ஓகே. வேற என்னன்னா கேன்சர், ஹார்ட் டிசீஸ்க்கு தேவையானது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமல் பை ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் ஆர் ப்ரொடியூஸ்டு பை திஸ் டெக்னாலஜி. டிரான்ஸ்பிளான்ட் என்னது ரிஜெக்ஷன். டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய பாடி அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ரிஜெக்ட் ஆயிடும். அது பண்ணாம இந்த அனிமல் பை ப்ராடக்ட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தா என்ன எடுத்துக்கலாம், அந்த ரிஜெக்ட் பண்ணாம இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நேச்சுரல் புரோட்டீன், அதாவது அதசிவ், அது என்ன பசை போன்ற நேச்சுரல் புரோட்டீன் அதசிவ் ஆர் நான் டாக்ஸிக். பிசின் போல இருக்கு, நேச்சுரலா உள்ளது, அது நான் டாக்ஸிக், விஷமற்றது. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பயோடிகிரேடபிள், அது நம்ம பாடியில ஈஸியாவே டிஸ்ட்ராய் ஆயிரும். ரேர்லி ட்ரிகர் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அது வந்து பார்த்தோன்னா பொதுவாக நம்ம பாடியில வைக்கும் போது அது இம்யூன் ரெஸ்பான்ஸை ரேரா தான் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேங்களா. எந்த ஒரு பொருள் வைக்கிறோமோ நம்ம இம்யூன் சிஸ்டம் ரியாக்ட் பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரியாக்ட் பண்ணிச்சுன்னா டிசீஸ் வந்துடும். ஸோ இது ரேரா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே. இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே. குட் பி யூஸ்டு டு ரீஅட்டாச் டென்டான். அந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா தசை நார் வந்து விட்டு போயிடுச்சு அப்படின்னா தசை நாரை ஒட்டுவதற்கு அது பயன்படுது அந்த பேஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஒட்டுவதற்கு பயன்படுது. ஃபில் த கேவிட்டி. ஃபில் த கேவிட்டி என்ன சொல்லுவீங்க வைட்டமின்ஸ்? ஃபில் த கேவிட்டி. ஸோ ஃபில் த கேவிட்டினா பற்பசை இருக்கு இல்லையா, பல்லு ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையை அடைப்பதற்கு இது பயன்படுது அப்படிங்கிறாங்க. ஃபில் த கேவிட்டி இன் டீத், ரிப்பேர் புரோக்கன் போன், உடைஞ்ச எலும்புகளை ஒட்டுவதற்கு இது பயன்படுது அப்படின்னு கொடுத்து இதெல்லாம் அதுல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா அனிமல் குளோனிங். ஸோ வாட் டு யூ மீன் அனிமல் குளோனிங்? அனிமல் குளோனிங்னா என்ன? ஸோ கவனிங்க, விலங்கு நகலாக்கம் சொல்றாங்க அனிமல் குளோனிங். இதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ குளோனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல். மரபியல் ஒத்த உயிரிகளை உருவாக்குவதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோனிங், மரபாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்தர் நேச்சுரலி இயற்கையாவோ அல்லது ஆர்டிபிஷியலி செயற்கையாவோ மரபு ஒத்த உயிரிகளை உற்பத்தி செய்வதற்கு பேர் தான் குளோனிங். 2 மார்க் நோட் பண்ணிங்க வாட் இஸ் குளோனிங் அப்படின்னு.
So Dolly was the first mammal sheep, okay, cloned developed by Ian Wilmot. இன்னொன்னு யார் அப்படின்னா சாம்பல். இது ஒரு 1 மார்க். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட அந்த ஷீப்புக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டாலி. அது யாரு உருவாக்குனாங்க அப்படின்னா அயன் வில்மட், இன்னொன்னு சாப்பல். ஓகே, இது உங்களுக்கு எப்படின்னா ஒரு அவுட்லைனா நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன இந்த மெத்தடாலஜி சொல்லிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஷீப், ஒரு நிமிஷம் இதை மேல தூக்கிறேன், இல்லாட்டி கீழே கூட வச்சுக்கலாம். கவனிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஃபேஸ்டு ஷீப், இதை மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுல இருந்து என்னத்தை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா டோனார் எக் செல்லை ரிமூவ் பண்றோம். எக்குனா அது பார்த்தா அதோடைய ஓவர்ல இருந்து வரக்கூடிய எக். ஓகேங்களா? ரிமூவ்டு நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க, ரிமூவ்டு நியூக்ளியஸ் வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஸ் செல் அண்ட் என்க்ளோஸ்டு எக் வித் எலக்ட்ரிக்கலி. இதோட நம்ம எதை ஆட் பண்றோம், இதான் முக்கியமான क्वेश्चंस என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தனா பிளாக் ஃபேஸ்டு ஷீப், இது வந்து பார்த்தா ஒயிட் ஃபேஸ்டு ஷீப். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யறோம், இதுல என்ன கிளியரா கொடுத்திருக்காங்க அப்படின்னா நல்லா மைண்ட்ல வைங்க. ஒன்னு வந்து அடர் செல், அடர் செல்லோட இது வந்து பார்த்தனா என்ன நம்பர் அப்படின்னா 2n நம்பர். 2n என்னது டிப்ளாய்டு. அடர் செல்ங்கிறது, அடர் செல்னா மடி செல், அந்த பால் கறக்கும் இல்லையா, அதோடைய மடி செல் தான் அடர் செல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, அப்ப அடர் செல்னா மீனிங் உங்களுக்கு தெரியுதா? அடர் செல்னா என்னது, அதோடைய மடி செல். அதுதான் ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. அந்த அடர் செல்லை தனியா எடுத்து நம்ம வச்சிடறோம். ஸோ அடர் செல்ல 2n நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் உள்ளது தனியா இருக்கு. ஓகே, இதை மைண்ட்ல வச்சுங்க. இன்னொன்று நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஓவரி இருக்குல்ல, அது ஓவம் இருக்குல்ல, ஓவத்தை எடுக்கிறோம். ஓவத்தை எடுத்துக்கிட்டு எதை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா டோனாரோட எக், இந்த செல் இருக்குல்ல, இதை நம்ம தூக்கி தனியா வச்சிடறோம். இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம், வெளியில தூக்கி போட்டுறோம். இப்ப அந்த எக்கோட எது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷெல்லு மட்டும்தான் இருக்கு. எது மட்டும்தான் இருக்கு, அந்த எக்கோட ஷெல்லு மட்டும்தான் இருக்கு. உள்ள என்ன இருக்காது, அந்த ஹேப்ளாய்டு கேமெட் இருக்காது. இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த டிப்ளாய்டு கேமெட்டை எக்கோட எதுக்குள்ள வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஷெல்லுக்குள்ள வைக்கிறோம். அது அண்டர்ஸ்டாண்ட்? எக்கோட செல்லுக்குள்ள வைக்கிறோம். அப்ப வைக்கும் பொழுது இப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க தான் சொல்லணும், வெளியில இருக்கக்கூடிய கவர் வந்து பாத்தீங்கன்னா எக்கோட மெம்பரின், உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா மடி செல், அடர் செல் 2n. இதை நம்ம எங்க கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா தே ஆர் என்டர் இன்டு த, ஒரு நிமிஷம் இது மறைக்குது, தே ஆர் என்டர் இன்டு த, எங்க போகுது, எக் ஃபியூஸ்டு வித் செல், செல்லோட ஃபியூஸ் ஆகி எம்பிரியோவா மாறி எக் என்னது இம்ப்ளான்ட் எம்பிரியோ ஒரு கருவுல கொண்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாக் ஃபேஸ்டு ஷீப் வித் என்னது ஒயிட் ஃபேஸ்டு லிம்ப். பிளாக் ஃபேஸ்டு என்னது ஷீப், கருப்பு மூஞ்சி உள்ள ஒரு ஷீப் அதுக்கு கிடைக்குது, வித் என்னது ஒயிட் ஃபேஸ்டு லேம்ப். அதாவது கருப்பு ஆட்டுக்கு வெள்ளை முகத்துல குட்டி பிறக்குது, அதுதான் க்ளோன்னு கொடுக்குறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டோன எக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணியாச்சு, மெம்பரின் மட்டும் தான் இருக்கு. ஆனா நம்ம இது எடுத்தது அடர் செல் எடுத்தது, அடர் செல் நியூக்ளியஸ் வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஃபேஸ்டு ஷீப், அது டிப்ளாய்டு. இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து மேல் எதுவுமே இன்வால்வ் ஆகல, எது மட்டும் தான் இன்வால்வ் ஆகி இருக்கு, அடர் செல் மடி செல் ஃபீமேல் ஆட்ல தான் இருக்கும், ஓவம் ஃபீமேல் ஆட்ல தான் இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது சரோகேட் மதர்ல கொண்டு வளர்க்குறோம், அதுவும் ஃபீமேல் தான். அப்ப இந்த மேல் எதுவுமே இன்வால்வ் ஆகல, எந்த வித கேமிட்டும் இன்வால்வ் ஆகல, இதுக்கு பேர் தான் க்ளோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கண்டினியூஷன்ல பார்த்துட்டே வரலாம். ஸோ இதுல கொடுத்துருக்காங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ளோனிங் ஆஃப் அனிமல்ஸ். என்னென்ன அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இது அட்வான்டேஜஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, உனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ளோனிங் வந்து பார்த்தீங்கன்னா யாரு ப்ரொடியூஸ் பண்ணாங்கிறது வந்து பாருங்க. ஸோ ஒரு 3 மார்க் ஒன்று இருக்கு, டோட்டி பொட்டன்சி அப்படின்னா முழுமை திறன் அப்படின்னு அர்த்தம். ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூவோ இல்லை டிஷ்யூ சார்ந்த ஒரு ஆர்கனோ, ஒரு ஆர்கன் சார்ந்த ஆர்கானிசத்தை உருவாக்குனுச்சுன்னா அந்த செல்லுக்கு பேர் வந்து பார்த்தா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டோட்டி பொட்டன்சி, முழுமை திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
மற்றபடி நான் சொன்ன ஸ்டோரி தான் அதுல இருக்கும், அதை பாத்துங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோனிங். குளோனிங் உடைய அட்வான்டேஜஸ், நன்மைகள் என்ன அப்படின்னு பாக்குறோம். இதோடைய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கவனிங்க, ஆஃபர்ஸ் பெனிஃபிட் ஃபார் கிளினிக்கல் ட்ரேட். ஓகேங்களா, கிளினிக்கல் ட்ரேட்னா கிளினிக்கல் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த என்னது டெஸ்ட், ட்ரையல்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல்னா டெஸ்ட். ஸோ மருத்துவம் சார்ந்த சோதனைகளுக்கு, அப்புறம் மெடிக்கல் ரிசர்ச் மருத்துவ பரிசோதனைகளுக்கு எது யூஸா இருக்கு அப்படின்னா இந்த குளோனிங் அனிமல்ஸ் யூஸா இருக்கு. ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டீனை உற்பத்தி செய்வதற்கு, அண்ட் ட்ரக்ஸ் மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எய்ட்ஸ் ஸ்டெம் செல் ரிசர்ச், தண்டு செல் சோதனைகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறாங்க. அனிமல் குளோனிங் would help to save endangered species. ரொம்ப பாத்துங்க, அழியக்கூடிய நிலைமையில ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தா ஏதோ ஒரு அனிமல் அழிய போகுது. இப்போ வந்து லைன் வச்சுக்க, இல்லாட்டி எந்த பார்த்தா இந்தியன் எலஃபண்ட் வச்சுக்க, அது அழிய போகுது, ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான் இருக்கு அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஸ்பீசிஸ் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேட்டகரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோனிங்ல லாஸ்ட் வந்து பார்த்தா அனிமல் குளோனிங் could help to save the production of என்னது endangered species, அழியக்கூடிய நிலையில உள்ள உயிரினங்களை காப்பாற்றுவதற்கு அது குளோனிங் யூஸ் ஆகுது. ஏன்னா ஒரு ஸ்பீசிஸ் தான் இருக்கு, மேல் இல்ல ஃபீமேல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் நம்ம என்ன குளோனிங் மூலயமா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தா இதோடைய அட்வான்டேஜஸ், குளோனிங்களோடைய அட்வான்டேஜஸ். தனியா 3 மார்க்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோனிங். குளோனிங் பண்றதுனால என்ன தீமைகள் ஏற்படும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அதான் 1 by 1 கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அனிமல் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா, ஆக்டிவிட்டிஸ் see it as threat to biodiversity. What do you mean biodiversity? Biodiversityனா பல்வேறு வகையான தாவர விலங்குகள் ஒரு இடத்துல ஒன்னா இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி. பயோனா லிவிங், டைவர்சிட்டினா வேறுபாடு, உயிரினங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய டிஃபரன்சஸ், இந்த வேறுபாடுக்கு தான் வந்து பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த அனிமல் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இட் இஸ் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. த்ரெட்னா அது ஒரு பயம் வருது, அந்த பல்வகை தன்மைக்கு, அந்த பயோடைவர்சிட்டிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இவன் பாட்டே புதுசு புதுசா அனிமல்ஸை உருவாக்கிட்டானா, இப்போ ஹியூமனே இருக்கான், நார்மலா உள்ள ஒரு ஹியூமன் பீயிங், திடீர்னு வந்து பார்த்தோன்னா நெத்திலேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு என்னது ஒரு வெப்பன் மாதிரி உள்ள ஒரு ஹியூமன் வரான், அவன் ப்ரொடியூஸ் பண்றான் குளோனிங் மூலமா, ஏதோ ஒன்று வச்சுக்க, அது ஒரு என்னது ஒரு பயம் தானே. The process is tedious and very expensive. ஓகேங்களா, அப்ப குளோனிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, டெடிசியஸ் அப்படின்னா கடினம். இந்த குளோனிங் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ். அப்புறம் வந்து பார்த்தா வெரி எக்ஸ்பென்சிவ், அதிக அளவு செலவாகும். ஓகேங்களா, இட் கேன் காஸ் அனிமல் டு சஃபர். அப்ப நம்ம ஒரு அனிமல்ஸ் வந்து ஓவர்த் எடுக்கிறோம், ஒரு அனிமல்ஸ் வந்து அட்ரஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அனிமல் வந்து என்னது பாதிப்பு உள்ளாகுது அப்படிங்கிறாங்க. சஃபர். குளோன் அனிமல் வேர் அஃபெக்டட் வித் என்னது டிசீசஸ். அப்ப குளோன் மூலம் உருவாக்கப்பட்ட அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதனால பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா டிசீசஸ், நோயினால பாதிக்கப்படுது. அண்ட் ஹை மார்டாலிட்டி ரேட், அதிக அளவு இறப்பை சந்திக்கும் அப்படிங்கிறாங்க. மைட் காம்ப்ரமைஸ் ஹியூமன் ஹெல்த் டு கன்சப்ஷன் ஆஃப் குளோன்ட் அனிமல் மீட். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுங்க, சில பாதிப்புகள் ஏற்படுங்கிறாங்க. அந்த குளோன்ட் அனிமலோடைய மீட்டு நம்ம கறியை சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் ரிலேட்டடா உள்ள ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். ஓகே, குளோன்ட் அனிமல்ஸ் ஏஜ் ஃபாஸ்டர் தென் த நார்மல் அனிமல். ஏஜ் ஃபாஸ்டர், சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா அது ஏஜ் ஆகும். ஆஃப்டர் தட் சீக்கிரம் இதாகணும், லெஸ் ஹெல்தி, ரொம்ப வலிமை மிக்கதா இருக்காது. தென் த பேரண்ட் ஆர்கானிசம் அஸ் டிஸ்கவர்ட் டோலி. டோலியில வந்து பார்த்தா நிறைய டிசீசஸ் இருந்தது, எஸ்பெஷலி ஆர்த்தரைட்டிஸ் இருந்தது, டிசீஸ்னால தான் இறந்து போயிடுச்சு. அப்ப குளோன்ட் அனிமல் வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் இறந்து போயிடும். ஓகேங்களா, அது ஹெல்த்தாவும் இருக்காது, நிறைய டிசீஸ் வந்துடும். குளோனிங் கேன் லீட் டு அக்கரன்ஸ் ஆஃப் ஜெனடிக் டிசார்டர் இன் அனிமல். ஓகேங்களா, மரபியல், அந்த குளோன் மூலம் உருவாக்கப்பட்ட அனிமல் வந்து பாத்தீங்கன்னா மரபியல் குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, மோர் தென் 90% ஆஃப் த குளோனிங் அட்டெம்ப்ட் ஃபெயில் டு ப்ரொடியூஸ் எ வயபிள் ஆஃப்ஸ்பிரிங். வயபிள்னா வீரியமிக்க இளம் உயிர்களை உருவாக்க முடியாது. ஸோ 90% வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னது ஃபெயில், இந்த வந்து பார்த்தா குளோனிங் வந்து ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறாங்க. மோர் தென்
90% of the cloning attempt to fail to produce a viable offspring. ஒரு தெளிவான ஒரு வீரியமிக்க ஒரு யங் ஒன்ஸை குளோனிங்கால உருவாக்க முடியாது. These are all disadvantages of cloning. இது தனியா ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ், டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் த குளோனிங் கேட்டாங்கன்னா 5 மார்க்ல கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் வரும். இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது அப்ளிகேஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இது லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா, இதுல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்திக்கல் இஷ்யூ, அறம் சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க. பயோடெக்னாலஜி has given to the society cheap drug. பயோடெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா குறைவான விலையில மருந்துகள், பெட்டர் ஃப்ரூட்ஸ், நன்கு மருந்தக்கூடிய பழங்கள், வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் இருக்கு, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப், நோய் நொடிகளிலிருந்து தாக்கக்கூடிய, நோய் நொடிகள் தாக்காம இருக்கக்கூடிய பயிர் வகைகள், இண்டிஜினஸ் என்னது கியூர் டு டிசீசஸ். ஓகேவா? இண்டிஜினஸ் உள்நாட்டிலேயே நம்ம வந்து நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள்லாம் தயாரிக்கு. லாட் ஆஃப் கான்ட்ரோவர்சி, நிறைய இது இருக்கு சொல்றாங்க. கான்ட்ரோவர்சி அகேன்ஸ்ட். திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் மேஜர் பார்ட் ஆஃப் த மாடர்ன் பயோடெக்னாலஜி டீல்ஸ் வித் த ஜெனடிக் மேனிபுலேஷன். இந்த கொஸ்டினரி எல்லாத்துக்கும் வர்றதுக்கான மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீன் மேனிபுலேஷன். ஜீனை வந்து என்ன செய்யுது, மேனிபுலேட், அதிகப்படுத்துறது, ஆல்டர் பண்றதுக்கு தான் மெயினா சொல்றாங்க. ஸோ பீப்புள் ஃபியர் தட் தீஸ் ஜெனடிக் மேனிபுலேஷன் மே லீட் டு அன்னோன் கான்சிக்வன்சஸ். நம்ம வந்து ஜீனை வந்து நம்ம மாத்துறோம் அப்படின்னா சொல்ல முடியாத அளவு கான்சிக்வன்ஸ், பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதனால மக்கள் வந்து பயப்படுறாங்க. The major apprehensions of recombinant DNA technology is that unique microorganism either என்னது inadvertently, கவனக்குறைவாவோ, ஆர் என்னது deliberately, என்ன சொல்லுவாங்கன்னா வேணுமென்னோ, for the purpose of war may be developed that could cause epidemics or என்னது environmental என்ன சொல்றாங்க catastrophics. நீங்க தெரிந்தோ தெரியாமலோ அந்த மைக்ரோஸ் வச்சு ரிசர்ச் பண்ணும்போது அந்த மைக்ரோஸ் வெளில வந்துச்சுன்னா பயங்கர பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ சம்டைம்ஸ் த மைக்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா பயோ வார். ஓகேங்களா? இப்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பார்த்தா இந்த வைரஸ் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. பட் இது வந்து பார்த்தா ஒன் ஆஃப் த சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து என்னது ஒரு மைக்ரோபியல் என்னது வார்னே சொல்றாங்க. ஏன்னா சில கண்ட்ரீஸ்ல வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தா மேக்ஸிமம் சஃபர் ஆயிடுச்சு. ஸோ இது பண்றதுலாம் ஒரு ரிசர்ச் தானே. அப்ப ஒரு ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த வைரல் இன்ஸ்டியூட்டை வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் பண்ணி ரிசர்ச் பண்றதா அதோட மெயின் ஒர்க்கு. பட் அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அப்போஸ் பண்ணிட்டான். அந்த நீங்க வந்து பண்ணக்கூடாது, போதுமான அளவு உங்கள்கிட்ட சேஃப்டி மெஷர் கிடையாது. நீங்க வைரஸ் ரிசர்ச் பண்ணும்போது சம்டைம் அதை என்ன செஞ்சிடலாம், ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கூட இது பண்ணி அந்த இதுவே பேன் பண்ண சொல்லிட்டான். ஆனா அந்த ரஷ்யா வந்து அதை என்ன செய்யல, சாரி சைனா வந்து அதை பண்ணவே இல்லை. சைனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைரல் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு சைனால. புரியுங்களா? ஸோ அதனால அதான் அங்கேருந்து மேபி வந்திருக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் எத்திக்கல் இஷ்யூ, அறம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க பட்ட மைக்ரோஸ் ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து ஒரு பெனிஃபிஷியல் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அது வெளில விட்டீங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல், பயங்கரமா டிசீஸை காஸ் பண்ணிடும். ஸோ டிசீஸை காஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன வேக்சின் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல, அதனால இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜில பிரச்சனைகளை விட கொஞ்சம் பெனிஃபிஷியல் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூ நோ பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அயன் வில்மட் அண்ட் காம்பன் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எக் ரிமூவ் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 277 செல்ஸ் ஃப்ரம் த அடர் ஆஃப் த அடல்ட் ஷீப். ஓகே, ஒரு அடல்ட் ஷீப்ல இருந்து 277 எக் செல்ல எடுக்கிறாங்க, சாரி அடல்ட் செல்ல எடுக்கிறாங்க. அண்ட் ஃபியூஸ்டு தோஸ் செல்ஸ் வித் 277 அன்ஃபர்டிலைஸ்டு எக். அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக்கோட ஃபியூஸ் பண்றாங்க. அதுல எத்தனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பரியோ ஃபார்மேஷன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நியூக்ளியர் ரிமூவ்ட் ஆஃப்டர் கல்ச்சரிங் த ரிசல்ட்டிங் எம்பரியோ ஃபார் 6 days. 6 days நம்ம கல்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் they implanted 29 embryos. அப்ப 277 எங்க 29 embryos தான் இதுக்கு into the surrogate mother, வாடகை தாயில அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. only one dolly was produced. அப்ப 29ல ஒரே ஒரு தான் வருது. அப்ப எவ்வளவு எக்ஸல்ஸ் ரொம்ப மேக்சிமம் வீணாகுது பாருங்க. ஸோ இந்த இதோட நம்மளுக்கு வந்து பார்த்தா என்ன முடிஞ்சு அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்ன முடிஞ்சு பயோடெக்னாலஜி நம்ம வந்து லெசன்ஸ் வந்து என்ன செய்யறோம், கம்ப்ளீட் பண்றோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே.